SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்திக்கிறார். மக்களாட்சியா இருக்கும், அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும்? மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாம இயங்கி கொண்டிருக்கு. அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை, இது மாநில உரிமை. இவங்க தான் மாநில உரிமையை பேசுனாங்க. இந்த உரிமையை கூட பெற்றுட்டு வர முடியல. இவர் எப்ப கையெழுத்து போடுறது, எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது? அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்து என்ன போகுது சொல்லுங்க, என்ன போகுது சொல்லுங்க. ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேட்குதுல? ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டார்? அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க, பேர்ல பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது? என்ன விளக்கம்? எப்படி இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் எரர் ஆகுது? மத்திய அரசு சொல்லிட்டா அதை நாங்கள் நம்பிடணும். சிபிசிஐடிக்கு மாத்துறது, சிபிஐக்கு மாத்துறது, மத்திய அரசு சொல்றது. ஏன்னா அது நேர்மையா இயங்குது இல்ல, எல்லாத்திலுமே நேர்மையா உள்ள சான்றோட இயங்கிட்டு வருது இல்ல, நாங்க நம்பிடணும். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில அரசு சொல்ல நாங்க கேட்கணும். எந்த குற்ற செயல்கள் நடக்கும் போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டேது? ஏன் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடிவி இயங்கலை அப்படின்னா அப்படி எந்த இடத்துல இங்க இருக்கு? தண்டவாளத்தில் நடந்த கொலை, சுவாதி கொலைக்கு நடந்திருக்கா? இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்கில தொங்கினாரு, அந்த இடத்துல இந்த சிசிடிவிக்கு இயங்கல. இப்படி எத்தனையே சொல்ல முடியும்? அது இயங்கல, நாங்க என்ன செய்யறது அப்படின்னா? இதை நீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்றீங்க. மத்திய அரசு சொல்லிருச்சுன்னா மத்திய அரசு சொல்லிருச்சு, அவ்வளவுதான். மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லியிருக்குது? மத்திய அரசு ஆசிபாவுடைய வன்புணர்வுக்கு என்ன சொல்லியிருக்கு? பல்கீஸ்வானுடைய இந்த வன்புணர்வு, அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லியிருக்கு? மணிப்பூர்ல 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில நிர்வாணமா நடக்க விட்டு வன்புணர்வு செய்து தீ வச்சு உயிரோட கொளுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன? என்ன நிலைப்பாடு? இது எப்படி நாடகம் எப்படி இருக்க முடியும்? இது முடிவுக்கு வந்துருச்சா? தங்கச்சியுடைய அவ கொடுத்ததை நீங்க எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல. ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும், எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு சொன்னாருன்னா சொல்லியிருக்க, அதை நீங்க வெளியிட்டுட்டீங்க. இவரோட வாக்குமூலம் என்ன? இதுதானா? எதுக்காக இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி செஞ்சேன், அந்த யாரோட பேசுனேன், இதுக்கு முன்னாடி வேற யாரோட பெண்களோட இப்படி பண்ணிருக்கிறியா, எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்களா, வெளியில சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தினா, நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க? அப்போலாம் அது நாடகம் இல்ல. இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க, அது எதுக்கு டங்ஸ்டன்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்காரு? நாங்க தீர்மானம், உங்க தீர்மானத்தை உடப்பளத்துக்கு போட்டானவன். நான் அத்தனை 7 முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய முடிக்க உட்காந்துருந்தான்னு கேட்கிறேன். அந்த 2 ஏக்கர் அந்த பல்வேலு பெருக்கு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன இருக்கு? உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டான். அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க, சிபிசிஐடி விசாரணைங்க, நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க, 2 வருஷம் ஆச்சுல, என்ன விசாரிச்சு கொண்டாந்தீங்க? உங்களை எப்படி நாங்க நம்புறது? நாங்க போறான்னா நாடகம், நீங்க போறான்னா நேர்மையான போராட்டமா? எப்படி இது? அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராட்டம் எல்லாம் நாடகம் தானா? நீங்க கொடுத்த வாக்குறுதி, நான் வந்தவன கொடைநாடு கொலையை கண்டுபிடிச்சு 2 மாசத்துல நீதியை நிலைநாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா? இதே பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வு அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த காணொலி வரும்போது கொதிச்சு எழுந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா? அதெல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா இப்ப சொல்றதுக்கு சரி நடவடிக்கை எடுக்கும் அரசு ஒரு நம்பிக்கை வரும். எதுவுமே செய்யலையே. நீங்களும் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, நாங்களும் போராடக்கூடாது, போராட இடமும் தர மாட்டீங்க, பேசவும் விட மாட்டீங்க. அப்புறம் யாருமே கேள்வி கூடாது, நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க. எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி, அப்படியே மக்களை சொல்லுங்க. நீங்களா பேசிக்கிறீங்க நல்ல ஆட்சி நல்ல ஆட்சி நல்ல ஆட்சின்னு. ஒருத்தனை சொல்லு. ஒரு வயசான ஒரு பெருமகள் உங்க போஸ்ட் சுவரொட்டி ஓட்டு இடத்துல செருப்பு கழட்டி வீசிட்டா, அவ ஆள் மனதுக்கு ஆத்திரம், ஒருத்தி எரிஞ்சிட்டா. பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான். அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிகிறீங்க.
அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் குவாடு சிறப்பு படை அமைக்கிறீங்க. இதே கர்நாடகாவில் உங்க படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான கர்நாடகன் ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டில் கண்டிச்சது நான் தான். எவனுமே கண்டிக்கல. எவ்வளோ எங்க முதலமைச்சர் செருப்பால் அடிப்பாங்க. உங்க உருவப்படத்தை தூக்கி பொம்மையை வச்சுக்கிட்டு தூக்கி வச்சு பாடையில் வச்சு தூக்கிட்டு போனா அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே ஆண்டுச்சு. நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சீங்களா? உங்க கட்சிக்காரர் கோவப்பட்டீங்களா? அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே. கர்நாடகாவில் உங்களை அடிச்சான செருப்புல ஏன் நீங்க கோவப்படல? ஏன் சும்மா போட்டு நீங்க அது நாடகம் நடத்துது அப்படின்னா நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும். அது செய்வாங்கன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோடு ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களும் சொல்லலையே. எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று பேசுறீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது நடந்துருச்சு. அந்த பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா? இப்ப கேள்வி கேட்கிறாங்க. இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது? சொல்லுங்க. பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது? அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை சரி பண்ணிடுவோம்னு. அதனால நம்பி வாக்களித்த மக்கள் கேட்கிறாங்க என்ன நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஒரு கருணையா நடந்துருச்சு தவறு. அதுக்காக நாங்க ரொம்ப வருந்துறோம். பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல். அவளுக்கு நாங்க எல்லா வழியிலையும் துணை நிற்போம். நம்ம பிள்ளைகள் நீங்க அச்சமின்றி போங்க. உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்க உறுதி செய்யறோம். அப்படிலாம் ஒரு சொல்லும் போது நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதனால அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால அது வெளியாயிடுச்சு. வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டேன். அது எவ்வளவு கை தவறி சுட்டுச்சுங்க. பிஸ்டல் ஏதோ இதாயிருச்சு அப்படின்னா விட்டுருவீல? அவர் தான் சொல்றாருங்க ஏதோ பிஸ்டல் ஏதோ மிஸ்டேக்னு அப்படின்னு விட்டுருவீல? சென்னை போலீஸ் கமிஷனர் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த ஒருத்தர் தான் அந்த சாருங்கிறவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லி சாருங்கிறது நீங்க அவர் பிளைட் மோட்ல வச்சிருந்தாருங்கிறத நம்புறீங்க. பாதிக்கப்பட்ட அந்த தங்கச்சி இன்னொரு சாரோட அனுசரித்து இருக்கணும்னு அவ சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க. எப்படி இது? காவல்துறை விசாரணை நடத்தி அவங்க சொல்றாங்க. அமைச்சரும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. காவல்துறை விசாரிச்சு தான் பிளைட் மோட்ல போட்டிருந்தாருன்னு சொன்னீங்களா? அது எப்படி எடுத்தோன்னு சொன்னீங்க? மாணவிகளுக்கு எந்த தடை வந்தாலும் அதை உடைப்பேன் என்று தூத்துக்குடியில பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. நான் ஆள் மனதுக்குள்ள சிரிக்கிறேன். வேற ஒன்றும் சொல்றது இல்லை சார். புதுவெளியில மன்னிப்பு கேட்டாலும் உங்க மன்னிப்பு ஏற்க மாட்டேங்குது காவல்துறை. நீங்க தொழிலதிபர் மூலமா மன்னிப்பு கேட்டாலும் அவரு அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்லையே. அவ்வளவு பெரிய அப்பா டாக்கர் அவரு. நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணிட்டு அலைகிறாருன்னு. தம்பி என் பரம்பரையிலே கிடையாது தம்பி. நீ என்ன பெரிய நீ யார்? முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு. நீ யார்? முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு. நீ யாரு? நீ உன்ட்ட மன்னிப்பு தவறு செஞ்சது நீ. நான் மன்னிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமைக்கு எதிராக போராட முயன்று சீமான் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவர் விடுதலையான நிலையில் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். எதிர்க்கட்சியாக இருந்த திமுக போராடிய போது தற்பொழுது அவர்களுக்கு என்ன ஆனது என்றும் அவர்கள் நடத்தினால் போராட்டம் நாங்கள் நடத்தினால் நாடகமா என்றும் சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.